எல் கிளாசிக்கோ ரெண்டாவது தடவை இந்த ஐபிஎல் 2025 வழக்கமாக இந்த எல் கிளாசிக்கோ மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் மோதுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அதுக்கான ஹைப் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த தடவை வந்து இந்த ஹைப் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குது அப்படின்னா, இதெல்லாம் மஸ்ட் வின் மேட்சஸாக இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்குது. பிளே ஆஃபுக்கு போகணும் அப்படின்னா இந்த மேட்ச்லாம் நீங்கள் ஜெயிச்சே ஆகணும். இப்போ இடையில வந்து ட்ரை சீரிஸ் வேறு எஸ்ஆர்ஹெச் மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இவங்கெல்லாம் பேக் டு பேக் மேட்சஸை வேறு போட்டு வச்சிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேட்டர், இது வந்து எலிமினேட்டர் 1, இது எலிமினேட்டர் 2 அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த பழைய ரெக்கார்டு இத்தனை தடவை மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸை பீட் பண்ணியிருக்காங்க, கடைசி ஒரு 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எல் கிளாசிக்கு நமத்து போச்சு அப்படிங்கிற கதை இல்லாமல் இப்போ மஸ்ட் வின் சுச்சுவேஷனுக்கு 2 டீமும் வந்திருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 மேட்ச்சில் 5 தோத்து 2 வின் பண்ணியிருக்கிறாங்க. தலை தோனி கேப்டன் ஆனதுக்கப்புறம் எல்லா மாறிடும் நினைக்கும் போது ஒரு விக்ட்ரி வந்துச்சு லக்னோ கிட்ட. ஆனால் அந்த விக்ட்ரி ஒரு மாதிரி கன்வின்ஸ்டாக இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் வந்து 7 மேட்ச் ஆடி 4 தோல்வி 3 விக்ட்ரி. பட் அந்த 2 விக்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்ட்ரி ரொம்ப கன்வின்ஸ்டாக இருந்தது, ஸ்கெட்ச் போட்டு தூக்குறாங்க, ரொம்ப தந்திரமாக பண்ணாங்க. இப்போது இந்த 2 டீமும் மோத போகிறாங்க. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டு என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்க போகுது. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் மக்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஐபிஎல் 2025 கிரிக்கானந்தாவும் டெக்கத்தனாலும் சேர்ந்து ஒவ்வொரு மேட்சோட ப்ரிவியூ ஷோ கிரிக்கானந்தா ஷோவில் வந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த போட்டியில் யார் அதிக ரன் அடிப்பா, அப்புறம் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிற கேள்விக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு அதிலிருந்து ஒருத்தவங்களை நான் தேர்ந்தெடுத்து நான் பரிசு கொடுப்பேன், டெக்கத்தலான் பரிசு உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் சரியாக பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரிவியூக்குள்ளே போகலாம், லேட் பண்ண வேணாம். ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்தியன் பிரீமியர் லீக் 2025 டிராகனில் மும்பை வான்கடேயில் நடக்க இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்தலான். சரி, பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் வெதர் நல்லா பங்குனி வெயில் பல்லா காட்டிட்டு அடிக்கிற மாதிரி வந்து வெயில் அடிக்க போகுது. பிச்சை பற்றி நான் பேசணுன்னா நோட்டை மூடி வச்சிடலாம், ஏன்னா நல்லாவே தெரியும். இப்போ ஒவ்வொரு டீமும் பிச்சை நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கேமில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆப்போனண்ட்டோட வீக்னஸை வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க இல்லை, முதல்ல பிச்சை ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் பேட் கமின்ஸ் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, இது பேட் கமின்ஸ்க்கு மட்டும் நடக்கல. இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை இந்தியன்ஸோட ஹர்திக் பாண்டியா வந்து குஜராத்துக்கு போகும்போதுமே இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. இதுக்கு முன்னாடி லக்னோவுக்கு போகும்போதும் இந்த வேலையை பார்த்து விட்டாங்க. என்னென்னா இப்போ இவங்களுக்கு ரெட் சாயில் கொடுத்தா இவங்க பீட் பண்ணிடுவாங்க நம்மளை அப்படின்னு மும்பை இந்தியன்ஸுக்கு லக்னோலையும் சரி, இந்த பக்கம் லக்னோவில் எனக்கு ரெட் சாயில் கொடுத்தாங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறது, லக்னோவில் ரெட் சாயில் அது ஒரு மாதிரி நின்று கூட வரும். ஆக்சுவலி நீங்கள் சொல்லலாம் ரெட் சாயில் எல்லாம் பால் எகுத்து தானே வரும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பிச்சோட குணம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் சென்னையில் ரெட் சாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பவுன்ஸு கிடைக்குமானா, நான் பேசுகிறவங்கள்ட்ட வச்சு சொல்லும் போது பவுன்ஸுங்கிறது கொஞ்சம் நேரம் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் விக்கெட் போகும்போது அந்த ரெட் சாயில் போட்டதுக்கான பலனே இல்லாமல் மாதிரி ஒரு மாதிரி 2 கெட்டானா இருக்கும். அப்போது உங்களால் வந்து சரியாக ரீட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இப்போ பேட் கமின்ஸ் எஸ்ஆர்ஹெச் வரும்போது நல்லா ஒரு மாதிரி மூவ்மெண்ட் ஸ்விங் இருக்கிற மாதிரி ரெட் சாயில் கொடுக்கல அவங்களுக்கு. இப்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் வராங்களா, இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மும்பை இந்தியன்ஸ் என்ன மாதிரியான பிச் கொடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா ஒரு மாதிரி பாம்புற மாதிரியான விக்கெட் அதுவாக தான் இருக்க போது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க இப்போ பேட்டிங்கே எடுத்துக்கோங்களேன், ஃபாஸ்ட் பவுலிங்கை விட ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் நல்லா விளையாடுற அளவுக்கான ஒரு பேட்டர்ஸ் தான் இப்போயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்து வைப்பாங்க காலங்காலமாக. இப்போயும் பேட்டர்ஸ் அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபாஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இருக்காங்க ஒரு கலீல் அகமது, ஒரு பத்தீரனா, இவங்களாம் இருக்கிறாங்க. பட் நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் பாருங்களேன், ரெட் சாயில் கிடைச்சா தீபக் சகர், இந்த பக்கம் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா இவங்களாம் நல்லா பண்ணுவாங்க, ஹர்திக் பாண்டியாவும் நல்லா பண்ண முடியும். ஸோ ரெட் சாயில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெட் சாயிலில் இந்த மாதிரி பாம்புற ரெட் சாயில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு இனிஷியலாக மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரெட் சாயில் எதிர்பார்க்குறேன். அப்போ டாஸ் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா, இந்த பக்கம் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கும்போது கூட நம்ம இவ்வளோ ஃபயராலாம் இருக்காது. பட் இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோனி வந்து நிற்கிறாருங்கிறதுனால டெஃபினட்டாக அவருக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா பிச்சஸும் தெரியும், மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கங்கிறது தெரியும். ஸோ இதுதான் இங்கே இவ்வளோ தூரம் டாக்கிங் பாயிண்ட்டாக அமையுது. அதனால தான் இவ்வளோ நேரம் பேசவும் செய்கிறோம். ஸோ பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட்டில் நான் ஒன்று சொல்லிக்கணும்னா டாஸ் வந்து 2 டீமுக்கு ரொம்ப முக்கியம். டாஸ் 2 டீமுக்கு முக்கியம். ஏன்னா நான் சொல்ல ரெட் சாயில் கொடுத்துட்டு இனிஷியலாக மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய விக்கெட் கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு மும்பை டாஸ் வின் பண்ணாங்கன்னா கேகேஆர் மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி சிஎஸ்கே கொடுத்துட்டாங்கன்னா ஒரு சின்ன ஸ்கோரில் சுட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
பட் அப்படியே நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்க வந்தீங்கன்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணணும் தான் விருப்பப்படுவாங்க. பாப்பா என்ன நடக்க சொல்லிட்டு. பட் தலை தோனி எப்பயுமே டாஸ் வின் பண்ணார்னா பேட்டிங் எடுப்பார். இந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பொதுவாகவே நான் ஐபிஎல்லில் பார்த்துட்டேன், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேட்டிங் பண்ணுறதுக்கு. ஸ்கோர் போல் ப்ரெஷர்லாம் இல்லை, பிச் பிஹேவ் பண்ணுறது வித்தியாசமாக இருக்குது. பிச் பிஹேவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துக்கிங்க சொல்லிட்டேன். சார் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ பிளேயிங் லெவலில் மும்பையில் ஆட போகிறாங்கிறதுனாலே வந்து என்ன மாற்றம் இருக்க போகுது, ஸ்பின்னர்ஸில் ஏதாவது கொண்டு வருவாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து அப்படிங்கும்போது இப்போ கம்போஜ், கலீல் அகமத், பத்திரானா 3 ஃபாஸ்ட்டு 100, அப்புறம் டேவில் பிரிவிஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் மொத்தமாக பாசிட்டிவாக ஆகிடுச்சு சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸுகளோட முகத்தில். இப்போ டேவில் பிரிவிஸ் உள்ளே கொண்டு வராங்கன்னா அப்போ ஜெமி ஓட்டன் தான் பெஞ்ச் பண்ணுவாங்களா பார்ப்போம். வந்துட்டாரா, வந்து இறங்கி ப்ராக்டிஸில் இருக்கிறாரா, ஃபஸ்ட்டு மேட்ச் ஆட விடுவாங்களா. பேபி ஏபிடி ஆக்சுவலி மும்பை இந்தியன்ஸுக்காக அவர் ஆடினார், பட் சரியாக படலை. ஆனால் ரிலீஸ் பண்ணாங்க. எம்ஐ கேப்டனுக்கு இப்போ ஆடுறாரு. இப்போது ப்ளூ அண்ட் கோல்டில் இல்லாமல் இப்போது முழுக்க எல்லோவில் ஆட வந்திருக்கிறாரு இந்த பேபி ஏபிடி. இறக்கி விட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும், மஜாவாக இருக்கும். இன்னொரு பக்கம் இப்போ மும்பை இந்தியன்ஸ் சைடில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன மேட்ச்சு ஜெயிச்சாங்க இங்கே தான். அது மட்டும் கிடையாது, இது வின்னிங் சைடாகவும் இருக்குங்கிறதுனால இதை மாற்றுறதுக்கு அவங்க யோசிக்கவும் செய்வாங்க. 11ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, பெருசாக மாற்றம் இருக்காது. இப்போ பேட்டில் நேருக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இப்போ 2 டீமோட கம்பேரிசன் நீங்கள் பாருங்களேன். இப்போது சிஎஸ்கேயோட பேட்டிங் சைக் ரஷீத், அப்படி ருத்ராஜ் கெய்க்வாடோட ஜெராக்ஸ், இது வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து 50 அடித்தார், எம்ஐனாலே அடிக்கிறாரு. பட் அதே ருத்ராஜ் கெய்க்வாத் இங்கே இல்லை. இப்போ சைக் ரஷீத் கிட்டே ஒரு 30 வந்தாலே மும்பை இந்தியன்ஸ் அவங்கள ஏதோ ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். என்னமோ தப்பு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன் சொல்கிறேன்னா சைக் ரஷீத் மாதிரி யங்ஸ்டர் வரும்போது ரோஹித் சர்மா மாதிரியான கேப்டன் அங்கே இருக்கிறாருன்னா தந்திரமாக பவுலரே தந்திரமாக போட வச்சு தந்திரமான ஃபில் செட் பண்ணி விக்கெட் எடுப்பார். பட் இதை ஹர்திக் பாண்டியா பண்ணுவாரா பார்ப்போம். பட் இனிஷியலாக ப்ரிடிக்டபுளாக பவுல் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். ரச்சின் ரவீந்திரா, கிவி, இந்த பக்கம் ட்ரெண்ட் போல்ட், கிவி. நான் எதிர்பார்த்தேன் டெவன் கான்வேயோட விக்கெட்டை வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுப்பார் சேப்பாக்கள்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ருத்ராஜ் கெய்க்வாத் உள்ள குறுக்க கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு பேட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ராகுல் திரிபாதி மகாராஷ்டிராக்காரரு, அவருக்கு மும்பை பிச்சு அத்துபடி, அவருக்கு இந்த மாதிரியான பவுன்சிங் விக்கெட்ஸ் கொஞ்சம் விரும்பவும் செய்வார். ராகுல் திரிபாதி இன்றைக்கி கேமுக்குள்ளே இருந்தாருன்னா அவர் ஒரு மாதிரி கேம் சேஞ்சராக இருப்பார் நினைக்கிறேன். அவர் அடிக்கிற 30 ரன் கேம் சேஞ்சிங் மேபி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ சிவம் துபே வராரு அப்படின்னா ஒரு 2 விஷயங்க. ஃபஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா மிடில் ஓவர்ஸில் வருவார். கரண் சர்மாவை வேறுமே கொண்டு வந்தால் 20 ரன் போனாலும் துபேவோட விக்கெட் வேணும்னு எடுப்பாங்க. துபேவோட விக்கெட் போச்சுன்னா எப்படியும் நீங்கள் பாருங்களேன், தோனி வருவார். தோனிக்காகவே அப்போது கண்டிப்பாக ஒரு கரண் சர்மாவை சேவ் பண்ணி ஒரு ஓவர் வைப்பாங்க. கரண் சர்மா 15வது ஓவருக்கு மேலே இப்போ நல்லா போட்டுட்ருக்காருங்கிறதுனால இப்போ அவங்க மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் சைடே ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ ட்ரெண்ட் போல்ட்டு, பும்ரா, தீபக் சஹர், ஹர்திக் பாண்டியா இந்த 4 பேசர்ஸ் இருக்காங்க. 4 பேசர்ஸும் எல்லா இடத்துலையும் போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்போ 10வது ஓவருக்கு மேலே நீங்கள் வந்து ட்ரெண்ட் போல்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னு வைங்களேன், நல்லா பண்ணுறாருங்கிறது தானே. நியூ பாலில் தீபக் சஹர் பாம்பு விடுறாரு. பட் ட்ரெண்ட் போல்ட் வந்து பாம்பு விடுறது கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாதிரி தள்ளுறாரு. பட் தீபக் சஹர் ஒரு மாதிரி அட்டாக்கிங் லைன் லெங்க்த்தில் போகிறாரு. பட் 10வது ஓவருக்கு மேலே வந்து ட்ரெண்ட் போல்ட் வரும்பொழுது நிறைய யார்க்கர்ஸை கன்சிடர் பண்ணுறாரு. ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று பார்த்தா 11வது ஓவருக்கு மேலே ட்ரெண்ட் போல்ட் வராரு. அப்போ வெறும் 22 ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. மொத்தம் வந்து 4 ஓவர் 24 பாலில் 22 ரன்னு. அதுலேயும் இந்த கடைசி 15வது ஓவருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓவர் போட்டிருக்காரு. ஒரே ஒரு 4 கொடுத்துருக்காரு. 16 ரன்னு, ஒரு விக்கெட்டு. எல்லாரும் ஒரே ஓவரில் 15 ரன் கொடுக்குறாங்க. 3 பாலில் 15 ரன் கொடுக்குறாங்கும் போது லாஸ்ட் 2 ஓவராக ட்ரெண்ட் போல்ட் திருந்து விட்டார். நான் முன்ன மாதிரி கிடையாதுங்கிற மாதிரி இப்போ நிறைய யார்க்கர்ஸ் வைக்கிறாரு. 6 பால் யார்க்கர்ஸ் வைக்கிறாரு. ஸோ அந்த பொசிஷனில் வந்து ட்ரெண்ட் போல்ட் போட்டுட்டு இருக்கும்போது ஜடேஜா வருவார், தோனி வருவாங்க. ஸோ தோனி யார்க்கர்ஸும் விரும்புவார். பட் ட்ரெண்ட் போல்ட் வர்சஸ் மகேந்திர சிங் தோனி இந்த மாதிரி பெரிய மேட்சால் எப்படி ஆடணும்னு தெரியும். மகேந்திர சிங் தோனி வர்சஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அது வந்து தோனி சைடு தான் மேக்ஸிமம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது. பட் தோனி வரும்போது ஜஸ்பிரீத் பும்ரா ஸ்லோயர் ரன் போடாமல் முழுக்க குயிக்காக அடித்தார் அப்படின்னா ஒரு ஜடேஜாவை ஒரு தோனியை கன்சிடர் பண்ண முடியும். தோனிக்கு அகேன்ஸ்டாக ஸ்லோயர் ரன் போட்டால், ஷர்துல் தாக்கர் மாதிரி ஸ்லோயர் ரன் போட்டால் அங்கே மாட்டிப்பாங்க. தோனி இது வரைக்கும் ஸ்லோயர் ரன் பாலை அடிக்காமல் விட்டதான் நான் பார்த்ததே கிடையாது. தோனி ஷார்ட் பால் ஒன்று குத்தி அடிச்சு ஏற்றி ஷார்ட் பால் அவுட் சைட் ஆஃப் யார்க்கரும் அதுக்கேற்ற மாதிரி ஃபைனாக ஃபீல்டரை வச்சு போடணும். ஸோ தோனியின் டெத் ஓவர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பாலர் அது இன்னமுமே அது ஒரு டேஞ்சர் தான். பட் தோனி எப்போ வர மாதிரி பண்ணணும்னா ஒரு பெரிய டார்கெட், அந்த டார்கெட்டை நோக்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிட்டு இருக்கும்போது இன்னும் 100 ரன் அடிக்கணும், ஆனால் 30 பால் இருக்கணும். அந்த சுச்சுவேஷனில் தோனி வரும்போது மும்பை இந்தியன்ஸ் ஆல்மோஸ்ட் வின்னு அர்த்தம். பட் அந்த 50 ரன்னு 30 பால் இருக்கும்போது தான் அங்கே தான் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்
ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். சாண்ட்னர் எக்ஸ்பான்சிவாக இருக்கிறாரு, ஆனால் முக்கியமான இடத்துல விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி தாங்க இங்கே மேட்ரு. தில்லுக்கு துட்டு, அதாவது தைரியமாக போகணும். ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டு வரதுலையும், ஜஸ்பிரீத் பும்ராவோட ஒரு முடிக்கிறதுலையும், ட்ரெண்ட் போல்ட்டை கொண்டு வரதுலையும் இதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அண்ட் ஹர்திக் பாண்டியா இந்த 19வது 20 ஓவர் போட்டது கையில் பால் எடுத்து வரக்கூடாது. படையில் கட்டிடுவார் தோனி. எப்படியும் ஹர்திக் பாண்டியா போட்டார்னா 18 ரன் 17 ரன் குறையாமல் ஒரு எழுதி வச்சுக்கோங்க. தோனி அதில் அவுட் ஆகிறாருன்னு கூட வச்சுக்கோங்க. பட் 2 6 அடிச்சு தான் அவுட் ஆவார். ஸோ ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி, அப்புறம் அவங்களோட எக்ஸிக்யூஷன் செகண்டரி. பட் இவரோட கேப்டன்சி ரொம்ப எதிர்பார்க்குறேன். தீபக் சஹர் வர்சஸ் ஷைக் ரஷீத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தீபக் சஹர் வர்சஸ் ருட்ராஜ் கெய்க்வாத் இருந்தது. பட் தீபக் சஹர் வர்சஸ் ஷைக் ரஷீத், சிவம் துபே வர்சஸ் ஹர்திக் பாண்டியா, கரண் சர்மா, விஜய் சங்கரோட பேர் இங்கே பெருசாக அடிப்படலை. விஜய் சங்கரோட கேம் அண்ட் ராகுல் திரிபாதி அவங்க மேலே இருந்த கரையெல்லாம் போக்குறதுக்கான ஒரு சரியான ஒரு மேட்ச்சு. ரஹானே வந்து ஒரு 51 அடிச்சிருப்பார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 2023 அடிச்சிருப்பாரா? 3 அடிச்சிருப்பாரு, 51 அடிச்சிருப்பார். அந்த மாதிரி இன்னிங்ஸ் ஒரு ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர்லேருந்து எதிர்பார்க்கப்படுது. இப்போ டேவில் பிரேவிஸ் உள்ளே வந்துட்டாருன்னா அது இன்னும் மஜாவாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, அந்த மிடில் ஓவர் 10 ஓவர்லேருந்து போல்ட்டு, பும்ரா, ஹர்திக், கரண் சர்மாலாம் வருவாங்க. டேவில் பிரேவிஸ் அந்த இடத்துல எப்படி ஆட போகிறாரு, அவருக்கு இவங்க எப்படி ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்க போகிறேன். நான் சொல்ல மாதிரி டெத் ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜடேஜா, இந்த பக்கம் MS தோனி வரும்போது ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, ஹர்திக் பாண்டியா வரக்கூடாது. ஹர்திக் பாண்டியா வந்தால் மும்பை இந்தியன்ஸுக்கு கஷ்டம்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஒரு பக்கம் அப்படின்னா அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங். ரைன் ரெக்கல்டன்லேருந்து ஒரு 30 ரன் வருது. ரோஹித் சர்மா கிட்டேருந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகுது, எல்லாரும் ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது இம்ப்ரூவ் கிடையாது. சூரியகுமார் யாதவும் அவராகவே இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காரு. திலக் வர்மாவும் அப்படியே. ஹர்திக் பாண்டியாவுக்கிட்டேருந்து வருது. நமன்தீர் ஸ்வாப் பண்ணாலும் இந்த இடத்துலையும் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு 6-7 பேர் வந்து நல்லா பேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையே கிடையாதுங்கிற மாதிரி இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ரோஹித் சர்மா மட்டும் அடிக்கவே மாட்டுறாரு. எந்த மேட்ச் தான் அடிக்க போறாரு? ஃபர்ஸ்ட் மேட்ச் கலீல் அஹ்மது கிட்ட டக் அவுட் ஆனாரு, கரெக்டாக ஃபார்வர்ட் நிற்க வச்சு அவுட் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு 14 மேட்ச்சில் முதல் மேட்ச்சு CSK கூட, 14வது மேட்ச்சில் 8வது மேட்ச் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட. இப்போவும் அவர் அடிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஷஹீன் ஷா ஆஃப்ரிடி, நசீம் ஷா இவங்களெல்லாம் நிலைய குலைய வச்சதே அது ரோஹித் சர்மா தான். அவர் அடித்த அடி தான் ஏஷியா கப்பில். ஸோ அவர் ஏஷியா கப்பில் அதே போல் மார்க் ஆன்சனி ஒரு ராடு எடுப்பார். அந்த மாதிரி ஒரு கலீல் அகமது, ஒரு கம்போஜ். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்போஜ் இந்த கேம்ப்லேருந்து போனவர். ஸோ கம்போஜ் இப்போ நல்லா ரிதமில் போட்டுருக்காரு. பவர் பிளேயில் இனிஷியலாக நூர் அகமது கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ சூரியகுமார் யாதவ் வர்சஸ் நூர் அகமது, திலக் வர்மா வர்சஸ் நூர் அகமது. திலக் வர்மா பற்றி தான் ஐ திங்க் CSKவோட மீட்டிங்கில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா திலக் வர்மாவோட கன்சிஸ்டன்சி, திலக் வர்மா வந்த வெரி ஃபர்ஸ்ட் பால்லேருந்து அவர் ஷாட்டுக்கு போகிறாரு, கிளியராக ஹிட் பண்ணுறாரு. 30 ரன் அவர்கிட்ட சாலிடாக வருதுங்கும் போது T20 30 ரன் பெரிய பாதிப்பு. அந்த மொமெண்டம் எடுத்துகிட்டு போகிற அந்த 30 பார்ட்னர் பில்டு பண்ணுற அந்த 30. ஸோ இங்கே CSK கிட்ட பார்ட்னர் பில்டுங்கிறது இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் திலக் வர்மா கிட்ட அது இருக்குது. சூரியகுமார் யாதவ் அது ஓரளவு பண்ணுறாரு. சூரியகுமார் யாதவ், ஜடேஜா அது ஒரு மேட்ச் அப்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். திலக் வர்மா ஜடேஜா வராமல் பார்த்துக்கணும். வில் ஜாக்ஸ் எங்கள் ஃபார்முக்கு வந்துட்டாரு. வில் ஜாக்ஸ் வந்து ஸ்பின்னரை வந்து போன தடவை மேட்ச்சில் 6 அடிச்சாரா. ஸோ ஸ்பின்னி நல்லா ஆடுறாரு, ஃபாஸ்ட் பாலிங் நல்லா ஆடுறாருங்கிறது ஒரு பக்கம். ஸோ ஹர்திக் பாண்டியா ஒரு 12வது ஓவர் இன்கேஸ் கால் பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டியா போயிட்டு கொஞ்சம் இன்னிங் பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணி அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போயிட்டு நமன்தீர் கொடுக்கணும். ஸோ நமன்தீர் அந்த இடத்துல ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா மேலே கீழே வந்து சரியாக ஆடிட்டு இருக்காரு. பட் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங்கில் 10 ரன்னா 11வது ஓவருக்கு மேலே வராரா. தோனி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடியே யூஸ் பண்ணாரோ எனக்கு தோணுது. அப்புறம் ஜடேஜா அண்ட் மிடில் ஓவர்ஸ் ஃபிட் பண்ணிடுவாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்தாலும் நீ தான் நூர் அகமது கிட்ட நியூ பாலில் கையில் போயிடும். இப்போ நூர் அகமது சரியாக போட்டார்னா அன்னைக்கு ஜடேஜா கண்டிப்பாக 2 விக்கெட் எடுப்பார். நூர் அகமது டைட்டாக போட்டாலும் ஜடேஜா நீ நல்லா பவுல் பண்ணுவார், சந்தேகமே கிடையாது. இன்னொன்று ஹர்திக் பாண்டியா எப்படி எடுக்கணும், மொதல் ஒரு 10 ரன்னுக்குள்ளே அவரை எப்படி சுருட்டுறதுங்கிறது தான் முடிவு பண்ணுவாங்க. டேஞ்சரஸ் ஃபெலோஸ் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் 10 ரன்னு கொடுத்துருக்கலாம். பட் அகைன் நல்லா பண்ணுவாருங்கிறத நான் நம்புகிறேன். எப்படி 10 ரன்னா வர்சஸ் ஹர்திக் பாண்டியா அது சூப்பராக இருக்கும் அந்த பேட்டில். சூரியகுமார் யாதவ் வர்சஸ் 10 ரன்னா அந்த பேட்டில் நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நியூ பாலில் கலீல் அகமது ஒரு வேலையை செஞ்சுட்டாருனா ரோஹித் விக்கெட்டை தாண்டி ஓகேங்களா, ரெயின் ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் பவர் பிளே முடியும் போது 3 ஓகேங்களா, ஃபுட்பால் ஸ்கோர் கடலில் நாம 3 21க்கு 3 40க்கு 3 பவர் பிளே முடியும் போது 3 அப்படின்னு ஒரு விக்கெட் கலீல் அகமது கம்போஜ் சேர்ந்து எடுத்துட்டாங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்கே வின் பண்ணிடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சூரியகுமார் யாதவ் அடிச்சு எடுத்துகிட்டு போகிறவர். ஆனால் அவர் நின்று எடுத்துகிட்டு போகிறவர் கிடையாது. ஸோ அடிக்கிறாருன்னா எத்தனை ஓவர் அடிப்பார்? இப்போ இன்கேஸ் அவர் பவர் பிளேயில் கால் பண்ணுறாங்கன்னா 5வது ஓவர்லேருந்து 15வது ஓவர் வரைக்கும் 14வது ஓவர் வரைக்கும் அவர் நின்று ஆகணும். இடையில ஜடேஜா எடுத்துகிட்டு வருவாங்க, நூர் அகமது எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோ அளவுக்கு தலைவலி ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் மகேந்திர சிங் தோனிகிட்டேருந்து வரும். இந்த ப்ரிவ்யூ இதோட நிறைவடைகிறது. வின்னிங் பர்சன்டேஜ் எனக்கு மும்பை கிட்டே இருக்கக்கூடிய பேட்டிங்கில் என்ன பவுலிங் இப்போது பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விதம், இதனாலே நான் அவங்களுக்கு 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது. ஹோம் அட்வான்டேஜ் வேறு.
சென்னை சூப்பர் கிங்ஸ் 47% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதான் நான் பார்க்குறேன். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், மும்பை இந்தியன்ஸ் 53% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் 47% ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸில் பவுலிங் ஒரு மாதிரி ஹாப்பி, சோஃபார் ஹாப்பி. அதே போல் பேட்டிங் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதை மாற்றி கொடுத்துருப்பேன். ஆனால் பேட்டிங் எனக்கு அப்படி இல்லைங்கிறதுனால நான் 47% தான் கொடுக்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஃபேண்டஸி ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் பவுலிங்கில் ஜஸ்பித் பும்ரா, நூர் அகமது, கலீல் அகமது, கரண் சர்மா ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ராவாக பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். பேட்டிங்கில் வந்து திலக் வர்மா, ரச்சின் ரவீந்திரா, சிவம் துபே, சூரியகுமார் யாதவ், அப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் ரைன் ரிக்கல்டன் பிக் பண்ணுறேன். ஸோ தோனி எடுக்கலாமான்னு ஃபஸ்ட் டைம் எனக்கு தோணுச்சு. இல்லை நான் ஜடேஜா பக்கம் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேஃபராக உட்காந்துட்டேன். பட் தோனி எடுத்தால் ஒரு 20-25 ரன் அடிச்சாருன்னா, 30 ரன் அடிச்சாருன்னா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான். 2-3 கேட்ச் வேறு எடுக்கிறாரு, ஸ்டிம்பிங் வேறு இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் என்னோட டீமு. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா, எப்பயும் ஹர்திக் பாண்டியா. அப்புறம் வைஸ் கேப்டனா ஜடேஜா பக்கம் போய் பார்க்குறீங்களா, எனக்கு ஒரு 2 விக்கெட் எடுப்பாருன்னு எனக்கு தோணுது, பேட்டிங் வரும்போது எனக்கு தோணுது. சரி ஓகே, ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், இந்த 3 பேர்த்தில் நீங்கள் 2 பேர் யார் வேணாலும் கேப்டன் வைஸ் கேப்டனை பிக் பண்ணிக்கோங்க. பட் ஹைலி நான் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஜடேஜா, இந்த 3 பேர் இப்படி போங்க. இந்த மாதிரி நான் ஹர்திக் பாண்டியாவை கண்டிப்பாக, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஜடேஜாவா கேப்டன் வைஸ் கேப்டனாக போடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நைட்டு நல்ல மேட்ச் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு 2 மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு நைட்டோட நைட்டாக நான் ரிவ்யூ அப்லோட் பண்ண பார்க்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனல் 3 லட்சம் சப்ஸ்கிரைபரோட வெற்றிகரமாக நோக்கி நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் உங்களோட கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.